பாத்தீங்களா, பனிக்கட்டி மூலமா நடக்கிற தேவையில்லாத பணிகள். பல்ல சில்ல உடைக்கதான் இது பெரும்பாலும் பயன்படுது. ஸ்னோபால்ஸ் உருட்டி அடிக்கும் போது ஜாலியா இருக்கிறதுல ஓகே தான். ஆனா அதுக்குன்னு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. யாரா இருந்தாலும் கண்டிப்பா பெட்ல படுக்க போட்டுரும். அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஸ்னோபால் இந்த மாதிரி உருட்ட உருட்ட அதோட அடர்த்தியும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். கீழே உள்ள ஸ்னோஸ் அது கூட சேர்ந்து ஒட்டிக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. அடர்த்தியும் வேகமும் கூடி போச்சுன்னா அடுத்தடுத்து அலும்பல் ஆரம்பமாக போகுதுங்கிறது உறுதி. இங்கிலீஷ் பீஸ்ல இது மொமெண்டம்னு சொல்லுவாங்க. இந்த மொமெண்டத்தோட கெட்ட பழக்கம் என்ன? இந்த பனி உருண்டு வரும்போது எதிரே அவனது நின்னா ஒச்சே இடி சப்பாத்தி மாவு மாதிரி மனுஷனை கீழே போட்டு ஒரே திரட்டு, அப்புறம் அன்பினால் எடுப்பு வந்து போயிட்டே இருக்கும். இந்த சூத்திரத்துக்கு பேரு தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அதானவா? பாருங்க, நம்ம ஆளுங்க சிலைக்கு சிலையை கட்டினாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த பனிய பார்த்த தம்பிக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஞாபகம் வந்து புடிச்சு ஒரு ஈழ இழுத்தாரு. அது மயங்கிருச்சு. அதோட அந்த லடுக்கன் வீட்டுக்கு லொடுக்கன் மாதிரி தான் போனான். ஊட்ட மாமையில இருக்கிற காண்டல இங்க வந்து காட்டினா.